அதில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானவர் யாருன்னா மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசனுடைய நிலைமை இவ்வளவு பெரியாமன்னு எவனுமே நினைக்கல. அவர் நிலைமையை இப்போ யோசனை பண்ணால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒருத்தன் ஊர் முழுவதும் போய் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றும் வசூல் இல்லைங்கவன் அப்படியே ஐயோ ஒருத்தனும் ஒரு காசு கூட போடலடா. அங்கிட்டு தெரு ஓரத்தில் போய் பார்ப்போம்னா அங்கே ஒரு 4 பேர் வெவ்வேறு ஊரில் பிச்சை எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லாமல் கலெக்ஷன் இல்லாமல் 4 பேர் அங்கே பிச்சைக்காரங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் என்னப்பா அங்கே நிற்கிறீங்க, நாங்களும் வேறு ஏரியாவில் எடுத்து பார்த்தோமுங்க, ஒன்றும் கலெக்ஷன் ஆகலிங்க. இப்போ ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தர் வந்தாருங்க, அவரை வச்சு தாங்க இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கலாம்ட்டு இருக்கேன். அவருக்கு சரியாக பேச்சு வராதுங்க அப்படின்னு நாங்கள் இப்போ 5 பேர் எடுக்கலாம்ட்டு இருக்கோன்னு இப்போ 6வது ஆளாக யார் எல்லா ஏரியாவிலையும் கலெக்ஷன் பார்த்துட்டு ஒன்றும் முடியலன்ட்டு இப்போ 6 பேர் சேர்ந்து கையில் திருவோடு ஏந்திக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது யார் வாய் பேச முடியாத பிச்சைக்காரன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 4 பேர் வெவ்வேறு இடத்துல பிச்சை எடுத்து கலெக்ஷன் ஆகாத 4 பேர் யாருன்னு தெரியும். கடைசியாக எல்லா இடத்துலையும் ஒன்றும் போனி ஆகாமல் இப்போ 6வதாக போய் சேர்ந்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியும். இந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கவே யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ யாரையும் சொல்ல விரும்பலை. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணால் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு அவர் எப்பயுமே வெளிநாட்டு தலைவர்களை பற்றி தான் பேசுவார். வைகோ தான் நடுவில் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு, முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி வைகோ பேசுகிறார். ஒரு கற்பனை எப்படி பேசுவார். அவர் பேச்ச நான் ரொம்ப நாள் கேட்டவன். என்ன எப்படி பேசுவார்? விஜயகாந்த் உட்காந்துருக்காரு, இங்கே அமர்ந்திருக்கின்றாரு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டானே வால்டர் ரூசோ, தனது நகைச்சுவை நடிப்பினாலே மக்களை கவர்ந்தானே சார்லி சாப்ளின், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய கியூபா நாட்டினுடைய தலைவராக இருந்தாரே ஃபெடரல் காஸ்ட்ரோ, அவரை இவரிடம் பார்க்கிறேன். அந்த ஃபெடரல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு சீடனாக இருந்தாரே சேக்குவாரா, அந்த சேக்குவாராவை இவரிடம் பார்க்கிறேன். சேக்குவாரா. விஜயகாந்த் இப்படியே பார்த்துட்டு என்ன யாரையா சேக்குவாரா சேர்க்க மாட்டாராங்கிறாரு. ஏற்கனவே சேர்ந்திருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, இன்னும் யாரையும் சேர்க்க வேணாம். சேக்குவாரா அதை சேர்க்க வேணாங்கிறேன், திரும்ப சேக்குவாரான்னு சேர்க்கூடாது. சேக்குவாரா என்பவர் ஒரு அரசியல், சேர்க்க வேணான்னு திருப்பி சேக்குவாரான்னு போதும் பேசினது. இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது இந்த பிரச்சாரம்லாம். இந்த கூத்தை நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இனிமேல் இது ஒரு கூட்டணி. இதை போய் என் தானை தலைவரை பற்றி அவர் ஒரு கருத்து வெக்கமா இல்லை. எங்கள் குத்து சன்னம் பாடின மாதிரி வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது மட்டுமல்ல, ஜாதிய சிந்தனைகளை இன்னும் அடித்தளத்திலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு துண்டு போர்த்திய ஒரு போலி அரசியல் தலைவர் என்பதை சேர்ந்த இடம் போய் அவரை அப்படி ஆக்கி விட்டுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு கடையில் போய் ஒருத்தன் வியாபாரம் வாங்க போயிருக்கேன். கடைக்காரர் தெளிவாக பேசுகிறவர். வியாபாரம் வாங்க போனவன் சரியாக பேச மாட்டேன். அவன் போய் கேட்டிருக்கான், கடைக்காரரு என்ன வேண்டும் அப்படிங்கிறார். என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது மக்களே, அது வேணும் மக்களே, அது என்ன வேணும்னு சொல்லியா கடைக்காரரு என்ன வேணும்னு கேட்குறீங்களா? கடைக்காரன் இது 2 பேரும் திரும்ப நல்லா பேசியிருந்த கடைக்காரன்னு இவரு கூட சேர்ந்து உளர ஆரம்பிச்சிட்டார். இப்போ போய் சேர்ந்த இடம் சரியில்லாதனால தான் கருப்பு துண்டுக்காரர் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார். இதையெல்லாம் பார்த்து இதுவரைக்கும் தலைவர் வாயிலிருந்து ஒரு பதில், அதை பற்றிய ஒரு செய்தி கூட வரலையா? காரணம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்களை தாக்கியவர்களுக்கெல்லாம் ஆசீரளித்து அவர்களை ஆசீர்வாதம் செய்து அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு பெருந்தன்மையுள்ள ஒரே தலைவன் என் தானை தலைவர் இல்லையா? 1.5 வருஷம் அந்த அம்மா பொடா சட்டத்தில் கைது செய்து வைகோவை சிறையில் வச்ச பிறகு
சுகமில்லாமல் இருந்த என் தலைவன் சென்னையிலிருந்து வேலூர் ஜெயிலில் போய் தன் தம்பியான வைகோ பார்த்து கட்டி பிடிச்சி எப்படி இருக்கன்னு கேட்டார். என்ன கமெண்ட் அடிச்சான் தெரியுமா? வைகோ அவர்களுக்கு பெத்த தாயை விட ஜெயலலிதா அம்மாவைத்தான் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் பெத்த தாய் 10 மாதம்தான் உள்ளே வச்சுருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா 15 மாதம் உள்ளே வச்சுருந்ததுனால பெத்த தாயை விட ஜெயலலிதாவைத்தான் வைகோவுக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் போய் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாரியா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாதவர்கள் ஒன்று சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய கேலிக்கூத்து கூட்டணி. இப்ப ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பயம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தேர்தல் அறிக்கையை அறிவித்தவுடன் ஜெயலலிதாவுடைய தேர்தல் பயண திட்டமே இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. ஜோசியக்காரங்க பிட்ட போடுறேன், இத்தனாம் தேதி அந்த ஊர்ல பேசாதீங்க, இத்தனாம் தேதி இந்த ஊர்ல பேசாதீங்க. ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்தது உங்களுக்காக தான் இருக்கிறேன். இல்லை என்னன்னு நீங்கள் அது யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு யாரும் அடிக்கணும் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்த பதவியில் துச்சமாக நினைக்க கூடாதுல்ல.